وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأعقبهم نفاقا في قلوبهم إلى يوم يلقونه بما أخلفوا الله ما وعدوه وبما كانوا يكذبون صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, புனிதமான நேரத்தில் ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்கும் தக்வா என்னும் இறையச்சத்தை நினைவூட்டியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய மாதம் ஆரம்பமாகி இன்று 8வது நாள் தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய 30 நாட்களையும் 3 பகுதியாக நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். முதலாவது 10 நாட்கள் ரஹ்மத்துடைய 10 நாட்களாகும். அல்லாஹ்வினிடத்திலே ரஹ்மத்தை கேட்டு பெறக்கூடிய முக்கியமான நாட்கள். வருடம் முழுவதும் ரஹ்மத்தை நாம் கேட்க வேண்டும். இருந்தபோதிலும் அதனுடைய முக்கியத்துவம் கண்ணியத்தை உணர்த்தும் வகையில் அல்லாஹ் இந்த 10 நாட்கள் ரஹ்மத்துடைய நாட்களாக தந்திருக்கிறான். இன்று 8 நாள், இன்னும் இருப்பது 2 நாட்கள். அதிகமாக அல்லாஹ்வினிடத்தில் ரஹ்மத்தை நாம் கேட்டு பெற வேண்டும். அல்லாஹு தாலா இந்த ரமதானின் பொருட்டால் அவனுடைய ரஹ்மத்தை முழுமையாக தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஓதிய சூரத்து தௌபாவிலே அல்லாஹு தாலா ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறான். சாலபா இப்ன ஹாத்திப் அல் அன்சாரி அப்படிங்கிற ஒரு நபி தோழர். இந்த சரித்திரத்தை நம்ம பல தடவை நம்ம கேட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளியில் எல்லா நேரமும் இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த சஹாபி ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னாங்க, ஒதுல்லாஹ ஐ யர்சுக்னி அல்லாஹு மாலன். நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பை தரணும் அப்படின்னு சொல்லி பெருமானார்கிட்ட சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைஹக்க யா சாலபா கலீலுன் துஅத்தி ஷுக்ரஹு கைரும் மின் கஸீரின் லா துதி. குறைவான செல்வத்தை நம்ம அடைந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது இருக்க, அது ரொம்ப ஏற்றமானது. அதிகமான செல்வத்தை பெற்று நன்றி செலுத்தாமல் இருப்பதை விட குறைவான செல்வம் அல்லாஹ்வுக்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நிறைய வசதி வாய்ப்புகளை தந்து நம்ம நன்றி செலுத்தாமல் போயிட்டோம்னா எவ்வளோ பெரிய குற்றமாயிடும். அதனால் இருக்கிறத கொண்டு நீ அல்ஹம்துலில்லாஹ், நீ என்ன பார்க்கலையா, அல்லாஹ் எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான்னு தெரியுமா? ஒரு மலையை பார்த்து அது தங்கமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அது தங்கமாக மாறும். வெள்ளியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் வெள்ளியாக மாறும். அவ்வளோ பெரிய ஆற்றலை அல்லாஹ் என்னிடம் கொடுத்திருக்கிறான். நான் அந்த மாதிரியா தங்கமும் வெள்ளியுமாக மாற்றியா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னை நீ காணவில்லையா? இதை விட உனக்கு ஒரு சிறந்த ஒரு வழி வேண்டுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இருந்தாலும் பெருமானாருக்கு ரொம்ப பிரியமான தோழர், சின்ன வயது தோழர் மாதிரி கேட்குறார். 3வது முறையும் யா ரசூலல்லாஹ் எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு மர்சுகுஹு மாலா, யா அல்லாஹ் இந்த தோழருக்கு நல்ல செல்வத்தை கொடு அப்படின்னு துவா செய்துட்டாங்க. அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு ஏராளமான செல்வ பாக்கியங்களை கொடுத்தான். என்ன ஆனது? முதல்ல 2 நேர தொழுகை மட்டும் ஜமாத்துக்கு வராமல் இருந்தார். பள்ளியிலே இருந்தவர் வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு நல்ல ஆட்டு மந்தைகள், அது மதீனாவுக்கு உள்ளே நம்ம வச்சு அதை கண்காணிக்க முடியல, ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே போனார். அப்போ 2 நேர தொழுகைக்கு மட்டும் ஜமாத்துக்கு வந்தார். அப்புறம் என்னாச்சு? ஜமாத்துக்கே வராமல் ஜும்மாவுக்கு மட்டும் வர ஆரம்பித்தார். இந்த மாதிரி அவர் தூரமாக அவருடைய வேலை வாய்ப்பு அதிகமாகிடுச்சு. இப்போ நம்ம கூட நம்ம நண்பர் ஒருத்தர், அவர் ஆரம்பத்தில் காலையில் சுபு தொழுகைக்கு வருவார், பள்ளியிலே இருப்பார். வேலை முடிஞ்ச பிறகு நேராக பள்ளிக்கு தான் வருவார். மக்ரிப் இஷா எல்லாம் முடித்த பிறகு தான் போவார். கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தார். அப்புறம் சொன்னார், இமாம் எனக்கு திருமணம் ஆகணும், பொண்ணு பார்க்க ஆள் வர்றாங்க, ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, உங்கள் ஃபோன் நம்பரை நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரிங்க கொடுங்க
பொண்ணு வீட்டுக்காரங்க ஃபோன் அடித்தாங்க. நான் இப்போ அது கேட்டேன், நல்லவர் தான், நல்ல குணமானவர், தங்கமானவர், எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னோம். அல்லாஹ் இருக்கிற பேரில் திருமணமும் நடந்துச்சு. நம்ம நண்பர் தான், திருமணமும் நடந்தது. அல்லாஹ் தஆலா சிறப்பான குழந்தைகளையும் கொடுத்தான், சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அன்னைக்கு திருமணமான மறு வாரத்திலிருந்து இன்றைய வரையிலும் பள்ளிவாசலுக்கு வரல. கேட்டால் வேலை, நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சிறப்பாக இருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு அமலை நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம்னா அது நிரந்தரமாக இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் அது உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரும். சின்ன அமலாக இருந்தாலும் சரி, ஒரு ஜமாத்தோடு நம்ம தொழுக போகிறோம்னு சொன்னால் நம்ம பள்ளின்னு இல்லை, பள்ளியினுடைய தொடர்பு எங்கே இருக்குதோ அங்கே நமக்கு இருக்கணும். அது மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுத்தரும். தபூக்குடைய யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குடைய மைதானம் மதீனா நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தொலை தூரம். அந்த தபூக்குடைய மைதானத்தில் கிட்டத்தட்ட 18-20 நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர்னு மறுநாள் காலையில் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, முஆவியத் இப்னு முஆவியா அப்படிங்கிற ஒரு தோழர் மதீனாவில் இறந்து போயிட்டார். மதீனாவில் சஹாபாக்கள் இல்லை, எல்லாமே தபூக்குடைய யுத்தத்திற்கு போயிட்டாங்க. கனவுல அவங்களுக்கு சொல்லப்படுது, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர் முஆவியத் இப்னு முஆவியா வஃபாத் ஆகிவிட்டார், அவருக்கு நீங்க காயிப் ஜனாஸா தொழுகை நடத்துங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம மதீனாவில் நம்ம தோழர் முஆவியத் இப்னு முஆவியா வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம ஜனாஸா தொழுகை நடைபெறுது. அப்போ கேட்கப்பட்டுச்சு, இந்த அளவுக்கு கனவுல அவருக்கு ஜனாஸா தொழுங்கன்னு சொல்லப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கும் பொழுது, அவர் வாழ்நாளில் சாதாரண தோழர் தான், அவர் வாழும் காலத்தில் தொடர்ச்சியாக குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற சூறாவை அதிகமாக ஓதக்கூடிய பழக்கம் உடையவராக இருந்தார். அதன் காரணமாக இவ்வளவு பெரிய அந்தஸ்து அவருக்கு கிடைத்ததுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு அமலை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா காலம் முழுவதும் தொடர்ச்சியாக அது எப்போதான் நமக்கு முடியுமோ அது தொடர்புலேயே இருக்கணும். ஒரே அடியா நம்ம இது செய்யக்கூடாது, ஒதுங்கிடக்கூடாது. இப்போ அந்த தோழர் அப்படியே ஒதுங்கிட்டார். திடீர்னு ஜகாத்தினுடைய சட்டம் வந்தது. ஜகாத்தினுடைய சட்டம் கூட இன்னைக்கு ஓதப்பட்டது. அந்த சட்டம் வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தோழர்களை அனுப்பி, சாலபா ரொம்ப வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு, இந்த மாதிரி ஜகாத்தினுடைய சட்டம் வந்திருக்குது, அவர்கிட்ட போய் வசூல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இந்த சாலபா யாரு? ஆரம்பத்தில் வசதி வாய்ப்பு இல்லாதவர். ரசூலுல்லாஹ்ட்ட பொருளுக்கு துவா செய்யுங்கன்னு சொன்னவர். நீ ஏன்பா பொருளுக்கு ஆசைப்படுற அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கும்பொழுது என்ன சொன்னாரு? யார் ரசூலுல்லாஹ், வசதி வாய்ப்புகள் எனக்கு அதிகமாயிடுச்சுன்னா தேவை உடையவர்களுக்கெல்லாம் நான் கொடுப்பேன்ல, தேடி தேடி அவர்களுடைய கடமைகளை ஹக்குகளை நிறைவேற்றணும்னா நான் எவ்வளோ பெரிய அந்தஸ்து அடைவேன், அதுக்கு தான் நான் பொருளை கேட்குறேன் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார். எவ்வளோ வந்தாலும் நான் அப்படியே கொடுப்பேன். லயின் ஆத்தானா மின் ஃபத்லிஹி லனஸத்தகன்ன வலனகூனன்ன மினஸ் சாலிஹீன். அல்லாஹ் எனக்கு செல்வ செழிப்புகளை கொடுத்தால் அள்ளி அள்ளி நான் கொடுப்பேன், நல்லவர்களில் நான் ஆகிவிடுவேன் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னார். இப்படி சொன்னவர் தான் வசதி வாய்ப்புகள் வந்த உடனே ரொம்ப தூரமாக போய் வெளியில இருக்கிறார். இப்போ 2 தோழர்கள் போறாங்க. போய் இந்த மாதிரி ஜக்காத்தினுடைய சட்டம் வந்திருக்குது, உங்கள் பொருளை நீங்கள் கணக்கு பார்த்து வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தரணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட வசூல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவர் என்ன செய்யிருக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான், எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது தான், எவ்வளோ கணக்கு பாருங்கள், நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன செஞ்சிட்டார்? என்ன புதுசாக இருக்குது இது, எவ்வளோ சிரமப்பட்டு நான் இதை வளர்த்து வச்சுருக்கிறேன், திடீர்னு இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, இது ஏதோ வரி போடுற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பித்தார். போன சஹாபாக்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. எப்படி இருந்தவர், ரசூலுல்லாஹ்வோட நெருக்கமாக இருந்தவர், நம்ம ரசூலுல்லாஹ் அனுப்பி நம்ம வந்திருக்கிறோம், அவங்க அனுப்பி இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொன்ன பிறகும் கூட அவர் இந்த மாதிரி பேசிட்டாருங்கிற வருத்தத்தில் என்ன செய்தாங்க? நேராக பெருமானார்கிட்ட திருப்பி வந்துட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், நாங்கள் போனோம், இந்த மாதிரி அவர் சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையில், சாலபாவுக்கு அந்த கை சேதமே நாசமே, இப்படி ஆயிட்டாப்ல, இவ்வளோ நெருக்கமாக இருந்த தோழர் இவ்வளோ தூரமாக ஆயிட்டார அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இதை சாலபாவுனுடைய சொந்தக்காரர்கள் கேட்டுட்டு ஓடி போகிறாங்க சாலபாட்ட. நீ என்னப்பா நீ இப்படி சொல்லிட்ட, ரசூலுல்லாஹ் ரொம்ப மனவேதனைப்பட்டாங்களேன்னு சொன்ன உடனே அவர் பொருளையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி வரார். யார் ரசூலுல்லாஹ், நான் ஜக்காத் தந்துடுறேன் எடுத்துக்கங்கன்னு. அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலமும் நான் அதை வாங்க மாட்டேன். இப்பவும் கேட்டு நீங்கள் சரியான முறையில் அதை நிறைவேற்றலையோ அதை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துறாங்க. அதற்கு பிறகு ஹஸரத் அபூபக்கருடைய காலத்தில் கொண்டுட்டு வராரு. ரசூலுல்லாஹ் வாங்க முடியாத
வாங்காத அந்த ஜக்காத்தை, அவங்க கேட்டு கொடுக்காத அந்த ஜக்காத்தை நாங்களும் வாங்க மாட்டோம். உமருடைய ஆட்சி காலத்திலையும் கொண்டு வராரு, வாங்க முடியாது. உஸ்மானுடைய ஆட்சி காலத்திலையும் கொண்டு வராரு. ஹஜ்ரத் உஸ்மான் சொல்றாங்க, எங்க முன்னாடி இருந்த 3 பேர்களும் வாங்காத ஜக்காத்தை நான் எப்படி வாங்குவேன், முடியவே முடியாதுன்னு சொல்லி அவர் நிஃபாக்கிலேயே மரணித்தார் அப்படிங்கிறது வரலாறு. இது நம்ம கேட்டிருக்கோம். இந்த தண்டனையை அல்லாஹ் ஏன் கொடுத்தான்? ஃபஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமி யல்கௌனஹு பிமா அஹலஃபுல்லாஹ மா வஅதுஹு வ பிமா கானூ யக்திபூன். 2 காரணங்கள் அல்லாஹ் சொல்றான். ஒரு தப்பு செய்தாரு, அல்லாஹ் மன்னிச்சுக்கங்க, அல்லாஹ் மன்னிச்சிருன்னா அல்லாஹ் எவ்வளவு பேர் அந்த மாதிரி மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் மன்னிச்சிருக்கிறாங்க. அப்ப இவருக்கு மட்டும் ஏன் ரசூலுல்லாஹ் மன்னிக்கல? ஏன் கொடுத்த அந்த பொருளை, ஜகாத்தினுடைய பொருளை கையில வாங்கல? அல்லாஹ் காரணம் சொல்றான். ஃபஆகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம். கடைசி காலம் வரை, கியாமத் வரை, அல்லாஹுவை சந்திக்கும் வரை அவருடைய உள்ளத்திலே நாம் நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தை முடிவாக்கி விட்டோம், இறுதியாக ஆக்கிவிட்டோம். எதற்காக? மா அஹலஃபுல்லாஹ பிமா வஅது. அவர் என்ன வாக்களித்தாரோ அல்லாஹ்ட்ட அதுக்கு மாறு செய்தார். அல்லாஹ்ட்ட என்ன வாக்களிச்சாரு? லயின் ஆத்தானா மின் ஃபத்லிஹி லனஸத்தகன்ன. எனக்கு நீ நிறைய செல்வத்தை கொடுத்தா அள்ளி அள்ளி நான் கொடுப்பேன்னு சொன்னார்ல, அதற்கு மாற்றம் பண்ணிட்டார். ஒபிமா கானு யக்திபூன். பொய் சொன்னார். என்ன பொய் சொன்னாரு? யார் யாருக்கு தேவை இருக்குதோ நான் பார்த்து பார்த்து கொடுப்பேன்னு சொன்னார, அந்த பொய். இந்த 2 காரணமாக அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே நயவஞ்சகத்தை ஆழமாக பதிய செய்தான் கியாம நாள் வரை. அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 2 விஷயங்கள் இருக்க ஆபத்தானது. ஒன்று இருக்குது வாக்குறுதி, நம்ம கொடுத்தோம்னா அதை நிறைவேற்றுவது. 2வது பொய் பேசாம இருக்கிறது. இன்னைக்கு பொய்ங்கிறது என்னன்னு நமக்கு தெரியறது இல்லை. காலையில இருந்து நைட்டு வரையிலும் எவ்வளவு பொய் பேசுறோங்கிறத பாருங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பொய் பேசுறோம். ஹதீஸ்ல வருது, பொய் பேசுகிற போது நம்மோடு இருக்கிற மலக்குமார்கள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தினால ஓடுறாங்க, நம்ம விட்டு தூரம் ஆயிடுறாங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்மோடு இருக்கிற மலக்குமார்கள் நம்மை விட்டு தூரமாகிவிட்டால் எங்கிருந்து நமக்கு நிம்மதி இருக்கும்? எங்கிருந்து நமக்கு பாதுகாப்பு இருக்கும்? இன்றைக்கு அந்த நிலைதான் இருக்கிறது. பொய் பேசக்கூடியவர்களுக்குத்தான் மரியாதை. அவர் தான் ரொம்ப அறிவாளி, ரொம்ப சிறப்பானவர். பொய் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா பேசுறோமோ அந்த அளவிற்கு கண்ணியம் இருக்கிறது. பொய் பேசாம உண்மை பேச ஆரம்பிச்சோம்னா சமுதாயம் அப்படியே ஓரம் கட்டப்பட்டு காலங்கள் அவ்வளவு ஒரு ஆபத்தான காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வது எப்படின்னு சொன்னா தன்னுடைய கைகளில் நெருப்பு கங்கை வைத்துக் கொண்டிருப்பதை போலன்னு சொன்னாங்க. நெருப்பு கங்கை தூக்கி கையில கொடுத்தா நம்ம நிப்போமா? துடிக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரிதான் இன்று மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வது என்பது ரொம்ப ஒரு சிரமமான காலமாக இருக்கிறது. பொய் பேசாமலாம் இப்போ வாழ முடியுமாங்க? வியாபாரமே அதை வச்சு தாங்க செய்ய முடியும். அதெல்லாம் ஒரு காலம். பொய் தான். இப்போ பொய் இருந்தால் தான் வியாபாரம் செய்ய முடியும். ஏதோ ஒரு 10% பொய் சொல்லி தான் ஆகணும். அந்த பொய்யினால எவ்வளோ பெரிய ஆபத்துகள் இருக்கிறது. விபச்சாரம், திருடுவது எவ்வளோ பெரிய கொடூரமோ அது போன்றது பொய் சொல்லக்கூடிய விஷயங்கள். காலையிலிருந்து இரவு வரை நாம் எத்தனை பொய் சொல்கிறோம். முதலாவது நம்ம பிள்ளைங்கள்டையே பொய் சொல்லி பழகுவோம். ஃபோன் வந்த உடனே யாரு அப்படின்னு கேட்போம். இவங்க அடிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லு. எப்படி சொல்லுவான்? இல்லைன்னு சொல்லு. உடம்பு சரியில்லைன்னு சொல்லு. வெளியே போயிருக்கிறாருன்னு சொல்லு. இப்படியே நம்ம பொய் சொல்லி பிள்ளைங்களுக்கு பழகி கொடுத்தோன்னா அந்த பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் பொய் சொல்லும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் சில நேரம் துவாவா ஆயிடும். இல்லைன்னு சொல்லு, இல்லாமலேயே போயிடும். நம்ம சிந்திக்கணும், நம்ம ஏன் பொய் சொல்லணும்? அல்லாஹ் நமக்கு சிறப்பான முறையில தொழிலை கொடுத்திருக்கிறான், நம்ம சொந்தமா சம்பாதிக்கிறோம். யார்கிட்டையும் நம்ம அழகான முறையில உள்ளதை நம்ம பேசிடலாமே. முடியும்னா முடியும், இல்லைன்னா இல்லை. அவர் பிரியப்படுறாரு, பிரியப்படல, நெருங்குறாரு, நெருங்கல, அது நமக்கு தேவையில்லை. நம்ம அல்லாஹ்ட்ட நெருங்கணும். அவருக்காக வேண்டி நம்ம பொய் சொல்லி நம்ம வாழ்ந்தோம்னா சதாவும் நம்ம குற்றவாளியாகத்தான் இருக்கணும். காலம் எப்படி இருக்குன்னா, அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கதை ஒன்று எழுதுறாங்க. ஒரு நாட்டினுடைய மன்னர், அவருக்கு ஒரு நெருங்கிய மந்திரி இருந்தார். ஆலோசனைகள் தேவைப்படும் போது சொல்வார். அப்போ அவர் சொன்னாரா, ஒரு நாள் மன்னர் அவர்களை, ஒரு வாரத்தில் ஒரு மழை பொழிய போகிறது. அந்த மழை நீர் யாரின் மீதெல்லாம் படுமோ, அந்த மழை நீரை யாரெல்லாம் குடிப்பாங்களோ எல்லாம் பைத்தியமாயிருவாங்க.
அப்படின்னு உடனே மன்னர் கேட்குறா, இப்போ நமக்கு பாதுகாப்புக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு உடனே மந்திரி சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த மழை துளி படாமல் நம்ம பாதுகாத்துக்குவோம், குடிக்கிறதுக்கு தண்ணி இப்போமே நம்ம சேகரித்து வச்சுக்குவோம், நம்ம வெளியில் போகாமல் உள்ளே இருந்துக்கிட்டா நமக்கு பைத்தியம் பிடிக்காது அப்படின்னு அவர் நல்ல ஆலோசனை அப்படின்னு சொல்லி மந்திரிக்கு ரொம்ப கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து ஏற்பாடுகள்லாம் நடக்குது. சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு பிறகு மழை பொழியுது. மழை தண்ணி பட்டவங்க எல்லாம் பைத்தியம் ஆயிட்டாங்க. மழை தண்ணி பட்டவங்க எல்லாருமே பைத்தியம் ஆயிட்டாங்க. பைத்தியமான என்ன செய்வாங்க, ஒரு ஆளை பிடிச்சி இழுப்பாங்க, கிழிப்பாங்க, சட்டையை பிடிச்சி இழுப்பாங்க, இதுதான் செய்வாங்க. ஊர் ஃபுல்லாக அந்த மாதிரி ஆச்சு. எல்லாம் அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சி என்ன செய்தாங்கன்னா மன்னருடைய கோட்டைக்குள்ளேயே வந்துட்டாங்க. கோட்டைக்குள்ள வந்து என்ன செய்தாங்க, மன்னரை பிடிச்சி இழுத்து கிழிக்க ஆரம்பிச்சாங்க, மந்திரியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ மன்னர் கேட்டார் மந்திரிட்ட, என்னப்பா பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொன்னேன், இப்போ எல்லாரும் சேர்ந்து நம்மளை பிடிச்சி இழுக்க வந்துட்டாங்களே, இப்போ என்ன செய்யலாம், நம்மளும் அந்த தண்ணியை குடிச்சிருவோம், நம்மளும் என்ன செய்வோம் அந்த தண்ணியை குடிச்சிட்டா அவங்களோட நம்மளும் சேர்ந்துருவோம், அப்போ ஒன்றும் நமக்கு வந்து கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லி மந்திரி சொல்வாராம். இதை ரூமி ரஹ்மத்துல்லாஹி எழுதிட்டு சொல்றாங்க, இன்றைக்கு மார்க்கம் சொல்வது அந்த மாதிரி தான் இருக்கு. மார்க்கம் சொல்வது அதே மாதிரி தான். நம்ம தனியா நின்று சொன்னோம்னா இதெல்லாம் பழைய காலத்துக்கு விஷயம், இதெல்லாம் இப்போதைக்கு சரியா வராது. இப்படியே சமுதாயம் ஒதுங்கி அந்த சொல்லக்கூடியவர்களை ஒதுக்கி மார்க்கம் இன்னைக்கு நம்ம விட்டு தூரமாகிட்டே இருக்குது. அன்பானவர்களே, பொய் சொல்வது என்பது அவ்வளவு மோசமானது. அதனால பொய்யிலிருந்து நம்ம பாதுகாக்க வேண்டும். பொய்யை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சரி அல்லாஹ்வும் சரி எவ்வளவு விஷயங்களை அது சம்பந்தமாக சொல்லி இருக்கிறாங்க. முகத்தில் உண்டான அருள் போயிடுங்கிறாங்க. பொய் சொல்வதனால நயவஞ்சகத்தினுடைய அடையாளம். நயவஞ்சகர்கள் யார் தெரியுமில்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் உருவான கூட்டம் தான் முனாஃபிக். இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலுங்கிறான், அவங்களுக்கு நரகத்தினுடைய அடித்தட்டுங்கிறான். அவ்வளவு மோசமானவர்கள். அவர்களுடைய குணத்துல ஒண்ணுதான் பொய் சொல்றது. 3 குணம் அவர்கிட்ட இருக்கும். இதா ஹத்தஸ கதப வைதா வஅத அஹ்லஃப வைது துமின கான. பேசினா பொய் தான் பேசுவாங்க. பொய் பேசுறத ரொம்ப ரொம்ப கேட்கிற மாதிரி, ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி பொய் பேசுறது நாசம் உண்டாகட்டும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியெல்லாம் பொய். கனவுல பொய், பார்க்காத கனவை சொன்னாங்கன்னு சொன்னா அதிலே மாட்டிக்கிறோம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மனிதர்களிடத்திலிருந்து பொருளை அடைவதற்கு எப்படியெல்லாம் பொய் சொல்ல முடியும் யோசிச்சு அவங்க பொய் சொல்றாங்க. 3 பேர்கள், ஒரு முஸ்லிம், ஒரு கிறிஸ்தவ சகோதரர், ஒரு யூத சகோதரர், 3 பேர் நண்பர்கள். இருக்கிறது 2 ரொட்டி தான். 3 பேர்களும் சாப்பிடணும். இருக்கிறது 2 ரொட்டி, 3 பேர்கள் சாப்பிடணும். 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு ரொட்டி இருந்துச்சு, இன்னும் ஒரு ஆள் சாப்பிடணும். அவரும் அதை சாப்பிடல, அதை வச்சுட்டாங்க. எனக்கு இப்போ தேவையில்லை, நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு 2 ரொட்டியில் 1 சாப்பிட்டு 1 வச்சுட்டாங்க. 1 இருக்குது, படுக்க போகிறாங்க. இப்போ படுத்தாச்சு. காலையில் அந்த ரொட்டி காணோம். இந்த ரொட்டியை காணோம், இருந்த ஒரு ரொட்டியை காணோம். அப்போ முதல்ல அந்த கிறிஸ்துவ சகோதரர் அவர் சொன்னார், நைட்டு நல்லா தூங்கினியப்பா, நல்ல சரியான தூக்கம். என் கனவுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்தில் போய் நான் சந்தித்தேன், அவரை சந்தித்து நல்ல சிறப்பான முறையில் நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ 2வது யூத சகோதரர் இருக்காரில்ல, அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் வந்து தூர் சீனா மலையில் போய் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் பார்த்து பேசிட்டு வந்தேன், நல்ல சந்தோஷமாக பேசிட்டு வந்தேன் அப்படின்னு. உடனே இவர்கிட்ட கேட்டாங்க, உங்களோட எப்படிப்பா இருந்துச்சு? நானும் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேராக வந்தாங்க, நீ ஏன்பா சாப்பிடாமல் இருக்க, அந்த ரொட்டியை நீ சாப்பிடு அப்படின்னு என்னை வந்து வல்கட்டாயமாக சாப்பிட வச்சு அதை முடிச்சிட்டாரு. அந்த ரொட்டியை நான் தான் சாப்பிட்டேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுனால தான் சாப்பிட்டேன்னு சொல்லி அவர் சொன்னாராம். அப்போ அந்த 2 பேரும் கேட்டாங்களாம், எப்பா நீ சாப்பிடும்போது எங்களை கூப்பிட்டுருக்கக்கூடாது, நாங்களும் வந்துருப்போம்ல, நீங்கள் முதல் வானத்தில் இருந்தீங்க, இவரை பார்த்தா தூர் சீனா மலையில் இருந்தார், நான் உங்களை கூப்பிட்டு வந்து எப்போ சாப்பிட்றது, அதனால நான் உடனே சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி ஒரு விளையாட்டுக்கு, ஒரு சிரிப்புக்கு ஒரு கதை. அந்த அளவுக்கு பொய்யை யோசிச்சு ஒரு பொருளை எடுப்பதற்கு எப்படியெல்லாம் பொய் சொல்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு எழுதுறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு வந்து பொய், எப்படி பொய் சொன்னா பொருளை அடையலாம் அப்படிங்கிற முதல்லையே யோசிச்சு நம்புற மாதிரி பொய் சொல்றாங்க. ஆனா உலக வாழ்க்கைக்கு வேண்டுமானால் அது சரியாக இருக்கலாம், ஆனா நாளை மறுமை
மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாய். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம், அவர்களுடைய நெருக்கம் கிடைத்து, அவர்களுடைய நெருங்கிய தோழமை கிடைத்து, அவர்கள் மூலமாக பொருள் செல்வத்தை பெற்று பொய் சொன்னதனால் எவ்வளவு பெரிய நஷ்டமாகிவிட்டது அவருக்கு. அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் உண்மையோடு உண்மை பேசி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் வாழ்வதற்குண்டான நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. நம்மில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வஸல்லி யா ரப்பி அலா நபிய்யி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி.